அயோத்தி மகிழ்ச்சியில் மூழ்கிய ஒரு பேரரசு. எங்கும் கொண்டாட்டம், மக்கள் முகங்களில் ஆனந்தம், வானில் மலர்கள் பொழிகின்றன, வீதிகள் எல்லாம் விழாக்கோலம் பூண்டுள்ளன. இன்று ஒரு சிறப்பு நாள், அவர்கள் அனைவரும் எதிர்பார்த்த நாள். அவர்களின் அன்பு இளவரசன் ராமன் இன்று அரசராக முடிசூட உள்ளார். அன்பும் நேர்மையும் தர்மமும் கொண்டவர். அவரை அரசராக பார்க்க மக்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். அயோத்தி இன்று மகிழ்ச்சியில் திளைக்கிறது. ஒரு புதிய காலத்தின் தொடக்கம் இது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. அரண்மனையின் உள்ளே ஒரு அமைதியான புயல் உருவாகிக் கொண்டிருந்தது. ராணி கைகேயி மனதில் குழப்பமும் கோபமும் நிரம்பியிருந்தாள். ஒரு காலத்தில் அரசர் தசரதன் அவளுக்கு 2 வரங்கள் அளித்திருந்தார். இன்று அந்த வரங்களை கேட்கும் நாள் வந்தது. அவள் கேட்டது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. என் மகன் பரதன் அரசராக வேண்டும். ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும். இந்த வார்த்தைகள் தசரதனின் இதயத்தை உடைத்தன. அவர் மௌனமாக நின்றார். ஒரு தந்தையாகவும் ஒரு அரசராகவும் எந்த முடிவை எடுப்பது என்று தெரியாமல். அந்த ஒரு தீர்மானம் அயோத்தியாவின் விதியை மாற்றப் போகிறது. அரண்மனையில் பரவிய அந்த செய்தி ராமனின் காதுகளையும் சென்றடைந்தது. அவர் அமைதியாக நடந்து வந்து தந்தை தசரதனை நோக்கினார். அவரின் கண்களில் வலி இருந்தது, ஆனால் முகத்தில் அமைதி இருந்தது. அப்பா, நீங்கள் அளித்த வாக்கு எனது கடமையாகும். நான் வனவாசம் செல்ல தயாராக இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் அனைவரையும் அமைதியில் ஆழ்த்தின. ஒரு இளவரசன் தன் அரசாட்சியை விட்டுக் கொடுத்து தர்மத்தை தேர்ந்தெடுத்தான். சீதா அமைதியாக ராமனை நோக்கினாள். நான் உங்களுடன் வருவேன். எங்கு நீங்கள் செல்லுகிறீர்களோ அங்கேதான் என் உலகம். லட்சுமணன் முன்வந்து உறுதியுடன் கூறினான். அண்ணா, நீங்கள் தனியாக போகவில்லை. நானும் உங்களுடன் வருகிறேன். அந்த தருணம் ஒரு குடும்பத்தின் அன்பையும் ஒரு அரசனின் தர்மத்தையும் காட்டியது. அயோத்தி அழுதது. ஆனால் ராமன் அமைதியாக இருந்தார். அவர் மெதுவாக திரும்பினார். ஒரு புதிய பயணத்திற்காக, ஒரு மறக்க முடியாத வரலாற்றிற்காக.